கடந்த நோன்பு பெருநாள் விடுமுறையில் சவுதி அரேபியாவுக்கு நான் போயிருந்தேன். நான் துபாயில் இருப்பதால் துபாயில் இலேசான விசா நடைமுறை, மிக குறைந்த விமான செலவு, கூடவே சவுதியில் எனது சிறு வயது நண்பன் இருந்ததால் சவுதியிற்கு செல்ல ஈஸியாக இருந்தது எனக்கு. நான் துபாயிலிருந்து சென்றதால் என்னவோ அவ்வளவு பெரிய மாற்றத்தை சவுதியில் நான் காணவில்லை. இடது பக்க டிரைவர் சீட், நெடுஞ்சாலைகள், பாலைவனம், ஒட்டகம் என்று அதே காட்சிகள் தான். என்றாலும் துபாயில் மலையாளிகள், பாகிஸ்தானிகளை அதிகம் காணலாம். சாதாரண சாயா கடை கூட மலையாளியின் கடையாகத்தான் இருக்கும் துபாயில். ஆனால் சவுதியில் பெரும்பாலும் யமன் நாட்டுக்காரவர்களே வியாபாரம் செய்வதை காண கிடைத்தது. துபாயை போல் ஹிந்தி மட்டும் தெரிந்தால் சரிவராது. சவுதியில் வாழ அரபு தெரிந்திருக்க வேண்டும். ஏக் சாய் தே துபாய் என்று தெரிந்த ஹிந்தியில் கடையில் டீ கேட்ட எனக்கு, மாலிஷ் எனமாய் ஃபார்ம் இந்த இஷ்தாஜ் என்று, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை என்று கடைக்காரர் அரபியில் தந்த பதிலே அதற்கு சாட்சி. சவுதி என்றாலே பெண்களை அடக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சிலர் கூறுவதை கேட்ட என் காதுகளுக்கு, சவுதி ஏர்போர்ட் இமிகிரேஷனில் இருந்து சவுதி மார்க்கெட்டில் சொந்தமாக கடை வைத்து வேலை செய்யும் பெண்கள் வரை பெண்களுக்கான பாதுகாப்பையும் சுதந்திரத்தையும் நன்றாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் என்று அங்கு போன பிறகு நேரடியாகவே பார்க்க கிடைத்தது எனக்கு. அரைகுறை ஆடைகள், வீதியோரங்களில் இடப்பட்டிருக்கும் போன் நம்பர் இட்ட மசாஜ் கார்டு, இரவு நேர களியாட்டங்கள் என்றெல்லாம் மனித உணர்வுகளின் இயலாமையை குறிவைத்து பிசினஸ் செய்யும் இந்த உலகத்தில் இவை எதுவுமே இல்லாமல் புனிதமாக சவுதியில் பிசினஸ் நடப்பதை காண கிடைத்தது. மொத்தத்தில் சொல்ல போனால் ஒரு இளம் பெண் பணம் நகையோடு இரவில் எங்கு வேண்டுமென்றாலும் சென்று பாதுகாப்பாக வீடு திரும்பலாம் என்ற நிலை சவுதி அரேபியாவில் இருக்கிறது என்பதே நிதர்சனம். துபாயை போல் நகரங்கள் அடுத்தடுத்து இல்லாமல் ஒவ்வொரு நகரமும் சவுதியில் பல மைல் தூரத்தில் இருக்கிறது. போகும் வழியில் எல்லாம் கிணறுகளையே பார்க்க கிடைத்தது. தண்ணீர் கிணறல்ல, எண்ணெய் கிணறு. வரலாற்று இடங்கள், சுற்றுலா தடங்கள் என்று நிரம்பி கிடக்கிறது சவுதியில். ஆனால் அவைகள் சுற்றுலா பயணிகளுக்கு கவர்வது போல் இல்லையே என்று என்ன தோன்றியது. என்றாலும் சவுதியின் 2030 என்ற இலக்கில் அவைகள் அபிவிருத்தி செய்யப்பட இருக்கின்றன என்றும் தெரிய கிடைத்தது. மொத்தத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் உள்ளவர்களுக்கு நல்ல எதிர்காலம் சவுதியில் இருக்கிறது என்று நன்றாகவே புலனாகிறது. எனது தந்தை ஆசிரியராக இருந்த காலத்தில் தந்தையிடம் படித்தவர்களை சவுதியில் சந்திக்க கிடைத்தது எனக்கு. தந்தையின் மீது அவர்கள் எவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் என்னை நன்றாக கவனித்த விதத்தில் தெரிய வந்தது. துபாயில் வசதிகள் அதிகமாக இருந்தாலும் எடுக்கும் சம்பளம் கையில் தங்குவதே இல்லை. இயந்திர வாழ்க்கை வேறு, மன அமைதியும் இல்லை. ஆனால் சில நாட்கள் இருந்தாலும் சவுதி மன அமைதியை தந்தது எனக்கு. உடனடியாக சவுதி வேலைக்கு அப்ளை பண்ண வேண்டும் என்று யோசித்தவாறு துபாய் திரும்பிவிட்டேன் நான்.